பிப்ரவரி 26 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சுகமான தூக்கம். இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் 3. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள்! எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. குறிப்பு வசனம்: நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். சங்கீதம் 3:5. கெட்ட நினைவுகளும் குற்றச்சாட்டுகளின் செய்திகளும் சால் என்பவரின் மனதை அலைக்கழித்தன. நெஞ்சம் பயத்தால் நிறைந்து வியர்த்து விறுவிறுத்து புரண்டு புரண்டு படுத்தும் தூக்கம் வரவில்லை. அவருடைய ஞானஸ்நானத்திற்கு முந்தைய அந்த இரவில் இருண்ட எண்ணங்களின் தாக்குதலை அவரால் தவிர்க்க முடியவில்லை. சால் இயேசுவில் ரட்சிக்கப்பட்டு தனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை அறிந்திருந்தார். ஆனால் ஆவிக்குரிய யுத்தம் தொடர்ந்தது. அப்போது அவரது மனைவி அவருடைய கரம் பிடித்து ஜெபித்தார். சில நொடிகளில் சாலின் இதயத்தில் பயம் நீங்கி அமைதி நிறைந்தது. ஞானஸ்நான ஆராதனையில் ஞானஸ்நானத்திற்கு முன்பாக அவர் பேசப் போவதை குறிப்புகளாக எழுதி வைத்தார். முன்னர் அது அவரால் செய்ய முடியாத ஒன்றாயிருந்தது. அதன் பிறகு அவர் இன்பமாக அமைதியாக உறங்கினார். தாவீது ராஜாவும் அமைதியற்ற இரவின் அனுபவத்தை அறிந்திருந்தார். அரியணையை பறிக்க முயன்ற தன் மகன் அப்சலோமிடமிருந்து தப்பி ஓடினார். தன்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேர் இருப்பதை அறிந்திருந்தார். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என தாவீது புலம்பினார். பயமும் சந்தேகமும் மேலோங்கி இருப்பினும் அவர் தமது கேடகமான தேவனை நோக்கி கூப்பிட்டார். பின்னர், நான் படுத்து நித்திரை செய்தேன், ஏனெனில் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்றார். நம்பிக்கை நம் மனதை நிரப்புகிறது. சால் மற்றும் தாவீது போல நாம் உடனடியாக இனிமையான தூக்கத்தை அனுபவிக்கவில்லை என்றாலும் சமாதானத்தோடே நாம் நித்திரை செய்ய முடியும். நாம் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் எனலாம். ஏனெனில் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரே நமக்கு இளைப்பாறுதல். உங்கள் இதயத்தையும் மனதையும் அழுத்தும் விஷயங்கள் யாவை? உங்களை பொறுத்த மட்டில் ஜெபத்தின் மூலம் அவைகளை உண்மையிலேயே தேவனிடம் ஒப்படைப்பதின் அர்த்தம் என்ன? அன்பு தேவனே, நான் என் ஜெபங்களை உம்மிடம் ஏறெடுக்கையில் நீர் அருளும் நம்பிக்கைக்காக, சமாதானத்திற்காக உமக்கு நன்றி.